ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் அக்கா மங்கு எங்களுக்கு போகவே மாட்டேங்குது, மங்கு மருக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள், சிம்பிளான பொருளை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் இந்த பொருளை சேர்த்து போடுறப்போ இது இந்த ஒரு பொருள் போதுங்க, உங்களுக்கு இந்த க்ரீம் மட்டும் போதும், உங்கள் மங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இது ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2வது ட்ரிப் போடுறப்ப சுத்தமாக மங்கெல்லாம் இடம் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி இந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன க்ரீமு, எப்படியெல்லாம் நம்ம மங்கு போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்னது இந்த பூவை வச்சு இந்த அளவுக்கு அழகாக முடியுமா? ஆமாங்க, மங்கு மறு எல்லாம் மாயமாக காணாமல் போயிருங்க. உங்கள் முகம் நல்லா தங்க மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டே நான் அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன க்ரீமு என்ன அந்த பூ அப்படின்ட்டு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது தேவையான பொருளே பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பூ தான். இந்த ஆவாரம்பூ உங்கள் ஃபேஸ் எவ்வளவு மங்கு இருந்தாலும் சரிங்க, அதுக்கு இல்லாமல் வறட்சியாக ஒரு ஈரப்பதம் இல்லாமல் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா முகப்பொழிவை சூப்பராக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆவாரம்பூ. ஆவாரம்பூ எல்லா சைடுமே இந்த ஆத்தோரம் கிராமத்து சைடில் நிறைய கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆவாரம்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடை இருக்கு இல்லையா, அங்கே உங்களுக்கு கிடைக்கும், பொடியாக கிடைக்கும். பூவும் இருக்குது, நீங்கள் பூவை காஞ்ச பூவை வாங்கி அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆவாரம்பூ பவுட்ருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்கெட்டில் அவங்க கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி நேச்சுரலாகவே நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைச்சதுனால நான் இந்த பூ எடுத்திருக்கேன். நிறையா பேர்த்துக்கு இந்த மங்கு அதிகமாக போக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாக வயசான மாதிரி ஒரு தோற்றம், கண் கருவளையம், அதுக்கப்புறம் உதட்டை சுற்றி கருவளையம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே ஒரு தடவையில் நீங்கள் போடுறப்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. முகம் நல்லா தங்க மாதிரி நல்லா ஜொலிக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபேஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரொம்பவுமே இந்த ட்ரை ஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு இப்போ என்னென்னா இந்த பூவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், மற்றது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பூவை மட்டுமே எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த காய் இந்த இதெல்லாம் வருங்க, சுத்தம் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பூ கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி மூஞ்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது முகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறப்போ 100% ரிசல்ட் மட்டும் இல்லைங்க, எப்பேற்பட்ட முகமும் இது ஃபஸ்ட் ட்ரிப் நீங்கள் போடையிலேயே நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். செம்மையாக கலரும் நல்லா மாறி வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா நம்ம முகத்துக்கு போடுறதுனால காரம் எல்லாம் எதாவது அரைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கழுவிட்டு இப்போ நம்ம இந்த ஆவாரம்பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைங்கிறது 2 தடவை சுத்தம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிருங்க. சும்மா நம்ம ஃபேஸுக்கு அளவு எடுத்திங்கன்னா போதும், ரொம்பலாம் தேவைப்படாது. கழுத்துக்கு எங்கே கருமையாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அரை கைப்பிடி இந்த பூ கிடச்சிருக்கு. இப்போ இது கூட உங்கள் மங்கு நிரந்தரமாக போகணும் அப்படின்னா இந்த பூவோட நம்ம இன்னொரு பவுட்ரு சேர்க்க போகிறோம். அதுதான் அதிமதுரம். இந்த அதிமதுர பொடி உங்களுக்கு இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆவாரம்பூ கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ பவுடரையும் வாங்கிக்கோங்க, அதிமதுர பவுடரையும் வாங்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்குங்க. இந்த 2 போடுறப்ப மங்கு மரெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க, முகத்தை நல்லா பளிச்சுன்னு கொடுத்துரும். இப்போ இதில் போட்டாச்சு. ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிரை சேர்த்துக்கோங்க, ஃபேஸுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, ஒரு அரை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த தயிர் சேர்த்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். பால் பசும்பால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட்டில் ஆவின் பால் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். செம்ம க்ரீமாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆவாரம்பூ சேர்த்த மாதிரியே தெரியாது. நல்லா வந்து தயிரும் பாலும் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த ஆவாரம்பூ வந்து எப்படி அரைப்பட்டுச்சு பாருங்கள். அதுவும் கூட வந்து நம்ம அதிமதுரை சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் அக்கா மங்குக்கு வந்து சொல்லுங்கள், ரொம்ப நாளாக வந்து மங்கு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக அதிமதுரத்தை இந்த மாதிரி ஆவாரம்பூவோடு சேர்த்து போடுறப்ப உங்கள் முகம் வந்து நல்லா பளபளன்னு ரொம்ப சூப்பராக ஜொலிக்குங்க. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு க்ரீம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அதிகமாகலாம் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அந்த பால் நம்ம சேர்த்து அரைக்கிறப்பவே ஒரு அளவுக்கு பால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. கெட்டியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் க்ரீமு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து அக்கா ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. எல்லா க்ரீமும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. நம்ம பால் சேர்க்குறது, தயிர் சேர்க்குறதுனால ஒரு வாசம் மாதிரி அடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நீங்கள் போடுங்க. இது காலையில் நீங்கள் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் உங்கள் முகத்தில் விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள். இது வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே உங்கள் மங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ரொம்ப ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த கரும்புள்ளி, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த கரும்புள்ளி இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு ஏன் போக மாட்டேன். நான் வந்து டெய்லி ஒவ்வொரு க்ரீம் போடுறேங்க. ஒரு க்ரீமை ஒரு வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கனாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எல்லா க்ரீமும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லா க்ரீமும் போட்டு முகப்பருவு, எல்லா க்ரீம் போட்டால் முகப்பருவு தாங்க வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு க்ரீம் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதையவே நீங்கள் நிரந்தரமாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அது நிரந்தரமாக இல்லை, எங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து உங்கள் முகத்துக்கு எந்த க்ரீம் வந்து செட் ஆகுதோ அதை ஃபேஸ் பண்ணி போடுங்க. அதை விட்டுட்டு எல்லா க்ரீமும் எல்லா நாளும் போட்டிங்க அப்படின்னா முகப்பருவு வரத்தான் செய்யும். சரி, இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அங்கே பாருங்கள், க்ரீம் வந்து அப்படியே நம்ம மஞ்சள் கூட எதுவும் சேர்க்கல. அதோட கலர் தான் அப்படி, அந்த ஆவாரம்பூவோட கலரே நல்லா லைட் எல்லோ ஷேட் அடிக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் கலர் இது. நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு மங்கு எங்கே இருக்குதோ அப்படிங்கிற மங்கு பக்கம் மட்டும் போடணும்னு இல்லைங்க. நீங்கள் இது எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முகம் வந்து அப்படியே தங்க மாதிரி ஜொலின்னு ஜொலிக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆவாரம்பூ வந்து உங்கள் முகத்தை எண்ணெய் பசையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த அளவு திக்னஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி எடுத்தாலும் ஒழுகிறக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இதில் தயிர், நல்லா புளிப்பு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இதில் தயிர் அரைக்கிறதுக்கு வந்து பால் சேர்த்துருக்கோம், பசும்பால் சேர்த்துருக்கோம். சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல முகப்பொழிவை வந்து கொடுக்கும். பசும்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாக்கெட் பால் வந்து வாங்கிக்கோங்க. ஆவின் பால் விற்கிது இல்லையா, அது வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டோரெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ரெடி பண்ணணும். ஆவாரம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பொடியாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா முகத்தில் காய விட்டுருங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து கருமையை எடுத்துரும். நீங்கள் தயிர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நல்லா ஒரு அரைப்பழம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த கருமை நிறத்தை அழகாக எடுத்துரும். நிறையா பேர்த்துக்கு லெமன் ஒத்துக்கிறது இல்லை, அதனால தான் நான் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த கண்ணு கருவளையமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா வந்து டார்க்காக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா எடுத்துரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இது உடம்பெல்லாம் கையில் எல்லா பக்கம் நீங்கள் பூசி குளிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு கழுவுறப்ப மட்டும் நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப பிரைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஃபேஸ் பேக்லேயே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆரம்பித்து நம்ம முகத்தை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காயறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டுட்டு அப்படியே நம்ம போய் கழுவிட்டு வந்துடலாம். இது பாருங்கள் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கழுவுறப்ப மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அந்த மங்கு இருக்கிற இடம்லாம் இருந்துச்சுன்னா அந்த நேரம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு கழுவுனீங்க சூப்பராக. இப்போ கழுவிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அந்த ஒயிட்னஸ் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கருமையாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து ரொம்ப சூப்பராக பிரைட் ஆகிடும். செம்மையாக நல்லா தங்கம் போல் பளபளன்னு ஆயிருங்க. பாருங்கள் முகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஆவாரம்பூவை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.